ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாபம் சேனல். நம்ம சேனலில் குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான மசாலா தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்ட்டு பார்க்குறீங்களா? அதுதான் பீட்ரூட் மசாலா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். You know I came through with a fuego. You know I came come with the hot shit. Talk of the town, I'm a topic. ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துருக்கோம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு, 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம பீட்ரூட் மசாலா செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த வேக வச்ச இந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பீட்ரூட் நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஜார்லேயே வச்சுக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சமையல் எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷில் பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு அரைச்சி எடுத்துருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டில் ஒரு பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா? ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சில பேர் அதை நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதோட ஜூஸ் எடுத்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. ஸோ கண்டிப்பாக பீட்ரூட்டில் ஒரு நல்ல டிஷ் இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் இதை வீட்டில் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் உப்பு பிடிக்கிற மாதிரியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கோம். ஸோ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பீட்ரூட் நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது யாரும் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பீட்ரூட்டில் டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணும்போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பத்தலை அப்படின்னால கூட லிட்ரலி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பீட்ரூட் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த பீட்ரூட் மசாலா நம்ம எதுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக பூரி சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ட்ரை பண்ணி எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.